கிரீட்டிங்ஸ் மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஷார்ட் ஃபில்ம். ஓகே. வீடியோ க்ளோஸ் பண்ணாதீங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுங்க. பொதுவா பிளாக் அண்ட் ஒயிட் படம் அப்படின்னாவே நமக்கு இருக்கிற இம்ப்ரஷன் இன்னைக்கித்த ட்ரெண்ட் படி பார்த்தா, அந்த படம்லாம் ரொம்ப ஸ்லோவா போற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் நம்ம படத்த பார்க்க போறது இல்லையே! படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தானே பார்க்க போறோம். எங்கெல்லாம் ஸ்லோவா இருக்கோ அங்கெல்லாம் வெட்டி எறிஞ்சிற போறோம். அதனால பெருசா ஒண்ணும் அஃபெக்ட் ஆகாது. எனக்காக இந்த ஒரே ஒரு எபிசோடு மட்டும் பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சனா லைக் போடுங்க. பிடிக்கலனா கவலையே படாம டிஸ்லைக் போடுங்க. மறக்காம உங்க கமெண்ட்ட கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து போடலாமா அப்படின்னு. ரைட். இன்னைக்கு நாம பார்க்க போற கதைய பத்தி. பொதுவா சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி பார்க்குறவங்களுக்கு ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக்க பத்தி தெரியாம இருக்காது. சஸ்பென்ஸ் உலகின் முடிசூடா மன்னன் அப்படின்னா அது ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக்க தான் சொல்லலாம். அதுவும் அந்த காலத்துல பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலேயே வேற லெவல்ல படம் எடுத்தவர் தான் இவர். மூவிஸ் போலவே ஷார்ட் ஃபிலிம்ஸும் ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் பிரசன்ஸ் அப்படிங்கிற பேர்ல ரிலீஸ் பண்ணியிருக்காரு. மொத்தமாவே ஒவ்வொரு ஷார்ட் ஃபிலிமும் ஒரு 25 to 30 நிமிஷத்துல முடிஞ்சிரும். நம்மளோட ரிவ்யூ அப்படிங்கிறனால மோஸ்ட்லி ஒரு 8 to 10 நிமிஷத்துல முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இது நம்மளோட முதல் எபிசோட் இல்லையா? அதனால எனக்கு கரெக்ட்டா தெரியல. பார்க்கலாம் போக போக. இதுல உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, சப்போஸ் இந்த ஷார்ட் ஃபிலிம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட நீங்க வேஸ்ட் பண்ணது எனக்கு பிடிக்காத வீடியோ டைம் பார்த்தது வேஸ்ட் தானே, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்றேன். நீங்க வேஸ்ட் பண்ணது வெறும் ஒரு 8 to 10 நிமிஷத்துல முடிஞ்சிரும். பட் இது எல்லாமே ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக்கோடது அப்படிங்கிறனால உங்களுக்கு பிடிக்காம போக சான்ஸே இல்லை. ஏன்னா ஒவ்வொன்றும் வேற லெவல் சஸ்பென்ஸ் த்ரில்லர். அப்படிப்பட்ட ஒரு எபிசோடு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் பிரசன்ஸ் சீரீஸ்ல சீசன் 2ல 28வது எபிசோட். இந்த எபிசோடோட பேரு ஒன் மோர் மைல் டு கோ. இது ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறனால ஒன்லைனர்ல வேணா டைரக்டா படத்துக்குள்ளேயே போயிடலாம். ஓப்பனிங் சீன்ல ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஆர்கியூ பண்றதை காமிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் என்னவோ ஆரம்பத்துல கூலா தான் இருக்கான். பட் ஒய்ஃப் பேச பேச டென்ஷன் ஆயிடுறான். பேசிட்டே இருந்தவன் கடுப்புல திடீர்னு பக்கத்துல இருக்கிற ஒரு இரும்பு கம்பியை எடுத்து ஒய்ஃபோட மண்டையிலேயே போட்டுறான். ஒய்ஃபு ஸ்பாட் அவுட். ஐயோ, இப்படி அடிச்சு கொண்டுட்டுமே என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறான். அங்கங்க சிதறி இருந்த ரத்தம் அவன் உடம்புல இருந்த ரத்தத்தை எல்லாத்தையும் தொடச்சிக்கிறான். சரி, வேற வழியே இல்லை, பாடியை நம்மளே டிஸ்போஸ் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கராஜுக்கு வரான். காரோட பூட்ல ஒய்ஃபோட பாடியை தூக்கி போட்டுறான். காரை ஹைவேல எடுத்துக்கிட்டு ஓட்டிட்டு போறான். அவனோட பிளான் என்னவா இருக்கு அப்படின்னா, எங்கேயாவது கண்காணாத இடத்துல போய் பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம், அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஓவர் ஸ்பீடாக போனால் உடனே பிடிச்சிடுவாங்க. இப்போது பாடி வேற பூட்டில் இருக்குது. அதனால் ஓவர் ஸ்பீடில் போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப நிதானமாக கவனமாக வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்கான். இப்படி கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும்போதே அவனுக்கு பின்னாடி ஒரு போலீஸ்காரர் வர்றது தெரியுது. அவர் இவனோட வண்டியை ஸ்டாப் பண்ண சொல்றாரு. ஐயோ, மாட்டிட்டம் போலவே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே வேற வழியே இல்லாம வண்டியை நிறுத்துறான். போலீஸ்காரர் அவர்கிட்ட வந்ததும், நான் உன்ன வண்டியை வேகமா ஓட்டலீங்களே அப்படிங்கிறான். அதுக்கு அந்த போலீஸ்காரர், நான் உன்னை வண்டியை நிறுத்த சொன்னது வண்டியை வேகமா ஓட்டினதுக்காக இல்லை, வேற ஒரு ரீசனுக்காக அப்படிங்கிறாரு. அதை கேட்டதும் சோலி முடிஞ்சுதுரா அப்படின்னு நினைக்கிறான். உன்னோட காரோட டெயில் லைட் ஒர்க் ஆகல அப்படிங்கிறாரு. நம்ம ஊரில் கூட பார்த்துருக்கோம் இல்லைங்களா, காருக்கு பின்னாடி ரெட் கலரில் லைட் எரியுமே, அதுவும் நைட்டு போகும்போது பிரேக் அடிச்சானா எக்ஸ்ட்ராவாக ஒரு லைட் அடிச்சு பளிர்னு தெரியுமே, அந்த லைட் எரியல அப்படின்னு சொல்கிறாரு. இதை சொல்லிட்டு, சரிப்பா எங்கேருந்து வர, உன் டிரைவிங் லைசன்ஸை கொடு அப்படின்னு கேட்குறாரு. டிரைவிங் லைசன்ஸை பார்த்ததும், என்ன ராஜா உன் வீடு ஒரு பக்கம் இருக்கு, நீ ரொம்ப தூரம் வந்துட்டு போல இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன், சும்மா தான் சார், ஒரு லாங் டிரைவ் அப்படின்னு பதில் சொல்கிறான். அதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர், சரி அதெல்லாம் ஓகே, பட் உன்னோட டெயில் லைட்டை நீ கட்டாயம் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போல்லாம் ரோட்டில் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த மாதிரி டெயில் லைட் இல்லாமல் இருக்கிறது தான். டெயில் லைட் இல்லாதனால பின்னாடி வரவங்களுக்கு வண்டி சரியாக தெரியாமல் முன்னாடி போகிற வண்டி மேலே டம்முன்னு மோதிடுறாங்க. அதனால் நீ உடனே மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவன், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார், நாளைக்கு காலையில் மொத்த வேலையாக மாற்றிடுறேன் அப்படிங்கிறான். ராஜா, நாளைக்கு காலையில் அப்படிங்கிறது ரொம்ப லேட்டு. ஏன்னா உன் வீட்டிலேருந்து நீ ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்ட. இந்த மாதிரி ஒரு டெயில் லைட்டை வச்சுக்கிட்டு நீ போய் அதனால் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். நீ என்ன பண்ணுறனா, இங்கேருந்து 1 மைல் தூரத்தில் ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்குது, அங்கே போய் பல்பை மாற்றிக்கோ அப்படிங்கிறாரு. இவனும் வேற வழியே இல்லாமல் அந்த மெக்கானிக் ஷாப்புக்கு போகிறான். பல்பை ரிப்பேர் பண்ண சொல்கிறான். அங்கே இருக்கிற மெக்கானிக்கும் ஒரு புது பல்பை எடுத்துகிட்டு வராரு. இவன் பேய் எறிஞ்ச மாதிரி இருக்கிறத பார்த்த அந்த மெக்கானிக், என்ன தம்பி ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே, அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அதே சமயத்தில் அந்த போலீஸ்காரர் அந்த மெக்கானிக் ஷாப்புக்கு வராரு. இவன் பல்பை ஃபிக்ஸ் பண்ணுறதை பார்க்குறாரு. மெக்கானிக் பல்பை உள்ளே போடுறான்.
ஆனா பல்பு எரியவே இல்ல. இவனுக்கா அல்லு இல்ல. அப்போ அந்த போலீஸ்காரர் அங்க வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த மெக்கானிக் புது பல்பு சார் பிராண்ட் நியூ போட்டா வேலை செய்யல. ஒருவேளை பல்புல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த போலீஸ்காரர் பல்பை பார்த்துட்டு எல்லாம் நல்லா தானே இருக்கு அப்படிங்கிறாரு. மறுபடியும் பல்பை போடுறாங்க. பல்பு எரியல. அப்போ போலீஸ்காரர் என்ன சொல்றாருன்னா, பல்பு பிரச்சனை இல்ல. அப்படின்னா உள்ள வயரிங் தான் ஏதாவது பிரச்சனையா இருக்கும். உன்னோட ட்ரங்க் வேற ஹெவியா இருக்குல்ல அப்படிங்கிறாரு. அதுக்கு அவன் ஆமாமா சில பொருட்கள் வீட்ல இறக்க வேண்டியது இறக்காம அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறான். அப்போ ஒருவேளை அந்த வெயிட்ல தான் ஏதாவது வயர் அந்து போயிருக்கும். நீ என்ன பண்றேன்னா பூட்டோட சாவி எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. இவனுக்கா என்ன பண்றதுனே தெரியல. சரின்னு வேற வழியே இல்லாம காரோட ஃப்ரண்ட்டுக்கு போய் நைஸா பூட்டோட கீயை தனியா பிரிச்சிடுறான். அந்த காலத்து வண்டிகள்ல இக்னிஷன் கீயும் பூட் கீயும் தனியா இருந்திருக்கும் போல இருக்கு. போலீஸ்கார்ட்ட வந்து சார் கீயை வீட்லயே வச்சுட்டு வந்த போல இருக்கு அப்படிங்கிறான். அதுக்கு அந்த போலீஸ்காரர் நீ இதை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் இல்லைனா ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மெக்கானிக் கிட்ட தம்பி ஒரு கடப்பாரை இருந்தால் எடுத்துட்டு வா நம்ம பூட்டை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு. இதை கேட்டதும் அவனுக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன பண்ண போறோன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறான். இல்லை சார் வேணாம் அப்படிங்கிறான். அதுக்கு அந்த போலீஸ்காரர் என்ன வேணாங்கிற அப்படிங்கிறாரு. அதுக்கு அவனும் இல்லை சார் நீங்கள் கடப்பாரை வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா லாக் உடஞ்சிரும். லாக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நாளைக்கு காலையில் வழியாக கண்டிப்பாக மாற்றிடுறேன் அப்படிங்கிறான். ஆனா அதுக்கு அவரோ, "ஏன் தம்பி ஒரு லாக்குங்கிறது மனுஷனோட உயிரோட பெருசா?" அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கை பார்த்து, "நீ போய் எடுத்துட்டு வாப்பா அந்த கடப்பாரைய" அப்படிங்கிறாரு. மெக்கானிக் கடப்பாரைய எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்த கடப்பாரைய வச்சு பூட்டை ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாரு அந்த போலீஸ்காரர். டக்குன்னு பல்பு எரிய ஆரம்பிச்சிருது. அதை பார்த்ததும் அவனுக்கு அப்பாடா தப்புச்சண்டா சாமி அப்படின்னு நினைக்கிறான். அந்த போலீஸ்காரர் சரி ஓகே இப்போதைக்கு ஃபிக்ஸ் ஆன மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் நாளைக்கு வேலையை அதை ஃபிக்ஸ் பண்ணிடு அப்படிங்கிறாரு. அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் வண்டியை ஓட்டிட்டு போறான். மறுபடியும் அதே போலீஸ்காரர் அவனுக்கு பின்னாடி வராரு. வண்டியை நிறுத்த சொல்றாரு. இவனும் வேற வழி இல்லாம வண்டியை நிறுத்துறான். போலீஸ்காரர் என்னப்பா எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாம் ஓகே தான் சார் அப்படிங்கிறான். இல்ல அந்த பெட்ரோல் பங்க்ல கொஞ்சம் பணத்தை விட்டுட்டு வந்துட்டேன் இந்தா சேஞ்ச் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறாரு. கூடவே இன்னொரு கேள்வியும் கேட்குறாரு. ஆமா வீடு இந்த பக்கம் நீ என்ன திரும்ப ஆப்போசிட் டைரக்ஷன்லேயே போயிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. அதுக்கு அவனும் இல்லை சார் இன்னும் சும்மா கொஞ்ச நேரம் தான் அப்படியே ஒரு சுற்றிட்டு வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அதுக்கு அந்த போலீஸ்காரர் ஓகே சரி பின்னாடி டெய்லைட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு பார்க்க போறாரு. திரும்பி வந்தவர் உனக்கு ஒரு பேட் நியூஸ் ராஜா, மறுபடியும் பல்பு ஒர்க் ஆகலை. ஸோ என்ன பண்ணலான்னா நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் போயிட்டு பல்பு மாற்றிக்கலாம் அப்படிங்கிறாரு. எந்த ஹெட் குவார்ட்டர் சார் அப்படின்னு கேட்குறான். வேற என்ன போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் தான். அங்கே ஒரு மெக்கானிக் இருக்கான். 2 செகண்டில் பூட்டை ஓப்பன் பண்ணிடுவான் பல்பை மாற்றி கொடுத்துருவான் அப்படிங்கிறாரு. ரொம்ப தூரம்லாம் இல்லை இங்கேருந்து 1 more mile to go அப்படிங்கிறாரு. சொல்லிக்கிட்டே பைக் எடுத்துட்டு கிளம்பி போகிறாரு. இவனும் வேற வழியே இல்லாமல் அவரை ஃபாலோ பண்ணுறான். சோலி முடிஞ்சதில்ல.